நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நீடிக்கும் கனமழை எச்சரிக்கை. சென்னையில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. இறுதி நாளில் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்ட அமித்ஷா, ராகுல் காந்தி. ஊடுருவல்காரர்களுக்கு உதவ இந்தியா கூட்டணி முயற்சி. பீகார் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எங்கு சென்றாலும் சிக்குவார்கள் என ராகுல் காந்தி பேச்சு. வாக்கு திருட்டை தடுத்தால் பீகாரில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் உறுதி. எஸ்ஐஆர் என்பது இடியாப்பு சிக்கல். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை எஸ்ஐஆர் ஆபத்து சூழ்ந்துள்ளதால் பல கோடி மக்களின் வாக்குரிமை கேள்விக்குறியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். ஒருவேளை போட்டோ ஓட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்கு. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையா எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். திமுக ஆட்சியில் காவல்துறை தனது கம்பீரத்தை இழந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய தேர்வாணைய விதிகளின்படி டிஜிபியை உடனடியாக நியமிக்கவும் வலியுறுத்தல். நகைகளை விற்று அதிமுகவை வலுப்படுத்தியவர் ஜெயலலிதா என செங்கோட்டையன் பேட்டி. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் மன்னிக்கும் குணம் இருந்ததாகவும் பெருமிதம். அம்மா அவர்களும் தியாகவேலிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னிடத்திலே இருக்கிற இயக்கத்தை காப்பதற்கு நகை பொருட்கள் அனைத்தும் 1989 வழங்கி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார். அவர்களை பொறுத்தவரையிலும் மன்னிக்கின்ற உள்ளம். கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக ஆஜரான தாவேக நிர்வாகிகளிடம் 7 மணி நேரம் விசாரணை. விஜய் பரப்புரை வாகன சிசிடிவி காட்சிகள், முக்கிய ஆவணங்கள் சிபிஐயிடம் சமர்ப்பித்து விளக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று செய்திகள் வருவதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை விட நுகர்பொருள் வாணிப கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாகவும் விமர்சனம். ஒன்றிய அரசு ஒதுக்கீட்டின்படி ரேஷன் கடைகளுக்கு கோதுமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். உண்மை புரியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் பதில். இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தின கொண்டாட்டம். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கண்கவர் வான் சாகசங்கள். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த கோரி பொதுமக்கள் போராட்டம். அரசு உரிய விதிகளை உருவாக்க வலியுறுத்தி போராடியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது காவல்துறை.
பிலிப்பைன்ஸ் நாட்டை நெருங்கும் அதிபயங்கர ஃபங்வாங் புயல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். சென்னையில் நடைபெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் வாக்குவாதம். தீர்மானங்களை வாசித்தபோது உறுப்பினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு.